Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் 3ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி காமாட்சி அம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி 7 முறை குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு தங்க தேரில் முத்துக்குமாரசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் வளாகத்தில் குவிந்திருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் மனமுருகி சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ திருமேனிநாதர் துணை மாலை அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்பாள் இளஞ்சிவப்பு நிறத்திலான பட்டாடை உடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உள்ள பத்ரகாளி அம்மன் மற்றும் கூத்தாடி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பெண்கள் பூத்தட்டு எடுத்து ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை முத்து மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.